அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 22/5/2025. தசமி திதி பின்னிரவு 1:12 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம் மாலை 5:47 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: ரிஷப லக்னம், லக்னத்திலேயே சூரியன், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சந்திரனும் ராகுவும், மீனத்தில் சுக்கிரனுடன் சனி பகவான், மேஷத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? நவீன மின்னணு மின்சார சாதனங்கள் வாங்க, இசைக்கருவிகள் வாங்க, நிலங்களை சமப்படுத்த, உழவு உழ, விவாதங்களில் கலந்து கொள்ள நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாழ்க்கையை பந்தயமாக நினைத்து ஓடுபவர்கள் களைத்து போகிறார்கள். வாழ்க்கையை பயணமாய் நினைத்து ஓடுபவர்கள் கலகலப்பாய் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆமாங்க, அதனால தாங்க வாழ்க்கை ஒரு பெரிய போராட்டம் அப்படிலாம் நீங்கள் நினைக்க மாட்டீங்க. நம்ம கடமையை நாம் செய்வோம், நம்ம வேலையை நாம் பார்த்துக்கிட்டே போவோம். அது மாதிரி நம்ம கடமையை நாம் சிறப்பாக கடின உழைப்போடு நாம் செய்திருந்தோம்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக மாறிவிடுங்கிறதுங்க புரிந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அன்று இருந்ததை போல இன்றும் மாறாமல் இருந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு விறுவிறுப்பான நாளாக இருக்குதுங்க. செலவு ஒரு பக்கம், அலைச்சல் ஒரு பக்கம், எல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. நாமும் அதை தரோம் இதை செய்கிறோன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டோம். சொன்னவங்களுக்கு சொன்ன மாதிரி செய்து முடிச்சிருவோம், செய்து கொடுத்துருவோம் அப்படின்னு எல்லாருக்கும் நல்லது இன்னைக்கு செய்து கொண்டே இருப்பீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. சகோதர வகையில் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் பேசி முடிப்பீங்க. சொத்து பத்து விவகாரங்களும் இன்னைக்கு உங்களுக்கு சுமூகமாக முடியுங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. எடுத்தோங்க அழுத்தோன்னு பேசுகிறதையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. 5ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால அவ்வப்போது தெய்வீக சிந்தனைகள் அதிகமாகிக்கிட்டே போகும். மனசுக்குள்ளார தெய்வீகமான இடங்களுக்கும் போய் வருவீங்க. லாபஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால தொழிலையும் பார்க்கணுமே அப்படிங்கிற எண்ணம் ஒரு பக்கம் வரும். நாமாட்ட அங்கே போய் உட்காந்துட்டா சரியாக வருமா அப்படின்னு யோசிப்பீங்க. அதனால் இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. வியாபாரத்தில் கூட குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் அதிகமாகி கொண்டே போகுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல் செலவுகள் இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு இருக்குதுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, அழகாய் பேசும் 1000 வரிகளை விட அன்பாய் பேசும் ஒருவருக்கே உணர்வுகள் அதிகம். ஆமாங்க, அதனால தாங்க அடுக்கு மொழியில் பேசுகிறது,
கவிதையாக பேசுகிறது அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குங்க. ஆனால் அதை விட அன்பாக பேசுகிறவங்க, ஆத்மார்த்தமாக பேசுகிறவங்க, அடிமனசுலேருந்து உண்மையாக பேசுகிறவங்க, இவங்கள உங்களுக்கு இன்னும் அதிகமாக பிடிக்குங்க. எங்கும் எப்பொழுதும் உண்மையான அன்பை தேடி ஏக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ராசியான தேதி நட்சத்திரங்களுடைய அமைப்பில் இன்றைக்கி உங்களுக்கு நாள் அமைஞ்சிருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பாருங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சமாகி லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால முடியாமல் போன சில விஷயங்கள்லாம் உடனே முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வேலை தேடின்னு இருக்கீங்க, நல்ல நிறுவனத்திலேருந்து அழைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு இருந்த நிலை மாறி இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு அழகான நிம்மதியான சூழ்நிலையை எதிர்பார்க்கலாங்க. பிள்ளைகளும் உங்களை இப்போ புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நினைக்கும் போது மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிக்குதுங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால கேட்ட இடத்துல கேட்டபடி கேட்ட தொகை கிடைக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தை இப்படியே வச்சுருந்தோம்னா சரி வராது. நேற்று வந்தவங்கெல்லாம் எதோ பெருசாக பண்ணிட்டு இருக்காங்க, நாமும் கொஞ்சம் கடையை பெருசாக்குவோம் அப்படின்னு கடையை கொஞ்சம் பெருசாக்குவீங்க. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தில் மேலே மேலே நம்ம அறிவு கூர்மையை அதிகப்படுத்துவோம்னு சொல்லிட்டு ஆன்லைனில் கூட ஏதாவது படித்து இன்னும் கொஞ்சம் உங்கள் திறமையை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 5:45 மணிக்கு பிறகு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, என்னை வீழ்த்தவே முடியாது என்பது வெற்றி என்றால் வீழ்ந்தாலும் எழுவேன் என்பதுதான் மாபெரும் வெற்றியாகும். ஆமாங்க, என்னெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சிலர் சொல்லின்னு இருப்பாங்க. ஆனால் எது நடந்தாலும் நான் அதை ஏற்றுப்பேன். வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் ஏற்றுப்பேன். தோல்வி அடைஞ்சாலும் மறுபடியும் வெற்றி அடைகிறதுக்காக நான் முயற்சிப்பேன் அப்படிங்கிறதாங்க ரொம்ப பெரிய விஷயம். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நின்று சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் உங்களுக்கு பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால பணவரவு திருப்திகரமாக இருக்குங்க. புது வேலை தேடின்னு இருக்கீங்க, வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனால் உங்கள் ராசிக்குள்ளார குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டாரு. ஜென்ம குருவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சிடுசிடுன்னு பேசுகிறதெல்லாம் வேண்டாங்க. சிரித்து பேசுனா வேலையை முடிக்கலாம். சிடுசிடுன்னு பேசுனா பகை தான் வளரும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற சேமிப்பெல்லாம் கரைச்சிட்டு தான் இருக்கிறாரு. இருந்தாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு பண வரவு உண்டு. ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சூரியன் 12ஆவது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால சில நேரங்களில் தூக்கம் இல்லாமல் போகுங்க. வேலை சுமை அதிகமாக இருக்குது. காலமெல்லாம் உழைச்சிக்கிட்டே தான் கிடக்கிறோம். எப்போ தான் நாம் ஓய்வெடுக்க போகிறோமோ தெரியலையேங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட லாபம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மேலதிகாரிகளை அணுகி சில கோரிக்கைகள் வைக்கிறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் கேட்டு பார்க்கலாம், பேசி பார்க்கலாம். அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. சாயந்தரத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி உண்டு. புனர்பூச
புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:45 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, பாதையை தெளிவுபடுத்தி கொண்டு பயணத்தை தொடங்குங்கள். நடப்பதும் கிடைப்பதும் நல்லதாகவே அமையும். ஆமாங்க, ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை தொடங்கினோம்னா நம்மால் முடிக்க முடியுமா? அதே மாதிரி ஒரு பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாக இந்த பயணத்தால் நமக்கு ஏதாவது பயன் இருக்குதா அப்படின்னு எதையும் தொடங்குவதற்கு முன்பாக முன்னேற்பாடாக முன்னெச்சரிக்கையாக யோசித்து முடிவெடுப்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளை விட இன்றைக்கி உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. 2-3 நாளாகவே கொஞ்சம் பணப்பற்றாக்குறை சிக்கல்கள்லாம் இருந்தது. அதிலேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் செலவுகள், சுப செலவுகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதே மாதிரி விருந்தினர்கள், உறவினர்கள் வருகையால் இன்றைக்கி வீடு கலகலப்பாக மாறுங்க. அதே போல் உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு வெளிநாட்டு பயணங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே உங்களுக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. புது வேலையாட்கள் வேலைக்கு வந்து சேருவாங்க. அதே போல் உத்தியோகத்தில் கூட மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாமே விலகி இன்றைய தினத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பரிசு பாராட்டுகள் எல்லாமே உத்தியோகத்தில் கிடைக்குங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் தேடின்னு இருக்கீங்க. நல்ல ஜாதகம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:45 மணிக்கு பிறகு ரொம்ப அருமையாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 5:45 மணி வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வேடிக்கை பார்த்து விமர்சனம் செய்வதை விட தனித்துவமாய் நின்று போராடு. தோற்றாலும் நீ எல்லா வகையிலுமே தனித்துவமாக தெரிவாய். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. வேடிக்கை பார்க்கறது, அடுத்தவங்களை விமர்சனம் செய்கிறது அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. நம்ம வேலையை நாம் பார்ப்போம், நாம் ஜெயிச்சு காட்டுவோம். நம்ம முயற்சியில் தோற்று போனாலும் கூட அடுத்தது முயன்று முன்னேறுவதற்கான வழிகளை தேடுவோம்னு எங்கும் எப்பொழுதும் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருங்க. உங்களை மீறி சில நேரம் கோபம் எல்லாம் வரும். கோபப்படுத்துகிற மாதிரியும் சிலர்லாம் நடந்துப்பாங்க. அமைதியாக நம்ம ஒதுங்கி போயிடலான்னாலும் சீண்டி பார்த்து சிக்கலில் சிக்க வைக்கிறதுக்கு சிலர் சிரிச்ச முகத்தோடு வந்து பேசுவாங்க. அவங்கள்ட்டெல்லாம் கூட நீங்கள் இன்றைக்கி கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:47 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:47 முதல் சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்களும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. யாருக்கும் எதுவும் இரவல் தர வேண்டாம். அதே போல் இலவசமாகவும் எதையும் வாங்கி கொள்ள வேண்டாம். கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது, பொறுப்பாக இருக்கிறது நல்லது. 4-5 வேலையை இழுத்து போட்டு பார்க்காம ஏதாவது ஒரு வேலையை மட்டும் இன்றைக்கி பார்த்துட்டு போகிறது உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க.
கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்கள எதிர்த்து பேசுகிறதோ அதெல்லாம் வேண்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை தான் அவங்க இந்த வயசில் நினைக்கிறாங்க. உங்கள் வயசில் நீங்கள் நினச்சிங்களோ அதான் அவங்க நினைக்கிறாங்க. அதை புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, தெளிவு இருந்தால் எல்லாம் வழிகளாக தெரியும். ஆனால் தெளிவு இழந்தால் எல்லாமே வழிகளாக தெரியும். ஆமாங்க, மனசுக்குள்ளார தெளிவாக இருந்தோம்னா நமக்கு பிரச்சனைக்கான வழி தெரியும், அதுக்கான விட தெரியுங்க. ஆனால் மனசு குழம்பி போயிருந்ததுன்னா சின்ன சின்ன சிக்கல்களுக்கெல்லாம் நாம் கோபப்பட வேண்டியிருக்கும், கொஞ்சம் பின்வாங்க வேண்டியிருக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தன் மனதை தெளிவுபடுத்தி வைத்திருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால மனசுக்குள்ளார தாயா தாரமா அப்படிங்கிற போராட்டம் இருக்குங்க. அம்மா கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்க முடிஞ்சதுன்னா வாழ்க்கை துணைகிட்ட நல்ல பேர் வாங்க முடியல, அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்க முடிஞ்சால் இவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியல. எப்போ தான் 2 பேருமே நம்மளை பாராட்டுவாங்க தெரியலேங்கிற ஏக்க பெருமூச்சும் இன்றைக்கி நீங்கள் விட்டு கொண்டு இருப்பீங்க. சனி பகவான் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து கண்டகச்சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. ஏற்கனவே உங்கள் ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்து உங்களை பாடாப்படுத்திட்டாரு, இப்போ அவர் விலகிட்டார். அதனால் இனிமேல் ஒன்றும் கவலை இல்லை. இருந்தாலும் சின்ன சின்னதாக லேசாக தலை சுத்தல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஞாபக மறதியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். புது பங்குதாரர்கள் வர்றதுக்கான சூழல் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் இருக்கிறதுனால விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 5:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஆழ்கடல் நீர் போல் அமைதியாக இரு, கல்லெறிந்தாலும் கலங்காமல் இருப்பாய். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், என்னை பற்றி தானே சொல்கிறாங்க, அதனால் என்ன இருக்குது, எனக்கு தெரியும் நான் யாருன்னு, இவங்க யார் என்னை பற்றி நான் அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்னை பெரிதாக நம்பிக்கையுடன் பார்ப்பவர்கள், தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து காட்டி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணப்புழக்கமும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும். அதே மாதிரி கொடுத்து ஏமாந்து போன தொகையை கேட்டு பார்க்கலாம். ஒரு பகுதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. நட்பு வட்டம் பெரிதாகி கொண்டே போகுங்க. வியாபார வகையிலையும் இன்னைக்கு திடீர் லாபம் எல்லாம் இருக்குது. புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு அதிகமாயிட்டே போகுது. குரு பகவானின் அனுகிரகம் இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். மகனுக்கு திருமணம்
தள்ளி போனதெல்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மகளுக்கும் எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் அப்படி இப்படியுமா ஆர்வம் இல்லாமல் இருந்தீங்க, இப்போ ரொம்ப ஆர்வத்தோடு இறங்கி சாதித்து காட்டுவீங்க. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள்லாம் இருந்தது, அதனால் மனசோர்வுடன் இருந்தீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகளும் உங்களை கூப்பிட்டு சின்னதாக பாராட்டுவாங்க. அதே போல் குடும்பத்திலேயும் சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிமிர்ந்து நின்று வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அவசரம் நமக்கு சிப்பிகளை தரலாம், ஆனால் பொறுமைதான் முத்துக்களை பெற்றுத்தரும். ஆமாங்க, அதனால தாங்க பொறுமையும் நிதானமும் இயற்கையும் இறைவனுடைய பொக்கிஷங்கள் என்பதனை புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அவசரப்படாமல் பொறுமையாக மனதுக்குள்ளேயே கணக்கு போட்டு மற்ற விஷயங்களை பார்த்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை கைக்கு வருங்க. கைமாத்தா வாங்கின தொகையும் இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு புகழ் கௌரவம் ஒரு படி உயருங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சந்திரனும் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. அதனால் பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் வந்து சேருங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருந்தாலும் 2ஆம் இடத்தை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால பணம் வருது, ஆனால் எடுத்து வைக்க முடியலைங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. 4ஆம் இடத்துல ராகு வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறது அல்லது மாற்றுறது அதற்கான முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் தீவிரமாக இறங்குவீங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே நன்மை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த சிலதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. மொபைல் ஃபோன்லேருந்து சிலதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. வியாபாரத்தில் கூட பரவாயில்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் இருந்தாலும் கூட நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, ஒரு விஷயத்தை நேரே அடைந்து விட்டால் நமக்கு வெற்றி கிடைக்கிறது. ஆனால் சுழன்று சுழன்று சென்று நாம் தோல்வியடைந்து பிறகு வெற்றியடைந்தால் நமக்கு அனுபவத்துடன் கூடிய வெற்றி கிடைக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க முதல் முயற்சியில் ஒரு விஷயம் ஒரு வேலை முடியலை அப்படின்னு சொன்னால் உடனே உடைஞ்சி போக மாட்டீங்க. அடுத்த முயற்சியில் தன்னுடைய இலக்கை அழகாக எட்டி பிடிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. 8வது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் திடீர் செலவுகள், திடீர் பயணங்கள் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ என்னமோ கொஞ்சம் ஓரமாக போகிறாங்க, நம்மளை பார்த்த உடனே கண்டுக்காமல் இருக்காங்க
இருக்காங்க அப்படின்னு சிலரை நினைத்து யோசிப்பீங்க. பிள்ளைகளுக்குடைய படிப்பு விஷயத்தில் நீங்கள் குழப்பம் பண்ண வேண்டாம். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க முடிவுக்கு விட்டுருங்க. அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால 8ஆம் இடத்து செவ்வாயால் ஏற்படக்கூடிய இழப்புகளை எல்லாம் அவர் சரி செய்வார். அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. அதே மாதிரி புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு பலிதமாகுங்க. வியாபாரத்தில் புது பங்குதாரர்கள், புது முதலீட்டாளர்கள், புது வேலையாட்கள் இவங்கெல்லாம் அமையறதுக்கான சூழல் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 6ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த சில வேலைகள் அதெல்லாம் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நாம் உயரும்போது சில விமர்சனங்கள் எல்லாம் வரும். அதை நாம் பொருட்படுத்தாமல் விட்டுவிட்டால் வெற்றி நமதாகிவிடும். ஆமாங்க, அதனால தாங்க உயரும்போதும் விமர்சனங்கள் வரும், தாழும் பொழுதும் விமர்சனங்கள் வரும். வாழ்ந்தாலும் ஏதாவது சொல்லுவாங்க, விழுந்தாலும் ஏதாவது 4 பேர் சொல்லுவாங்க. அதனால தான் அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காது கொடுத்து கேட்காம நம்ம மனசு என்ன சொல்லுது, நம்ம மனசாட்சி என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேட்டு தெரிந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நேர்பாதையில் நீதி பாதையில் செல்லக்கூடிய நீதிமான்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாமே துலங்கும். தைரியமான முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. சவால்களிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உறவினர்களும் தேடி வந்து பேசுவாங்க. நண்பர்களோடு இருந்து வந்த கருத்து மோதல்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. 6ஆம் இடத்துல குரு மறைஞ்சிட்டாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வரும். புதுசாக தானே வாங்கணும், அதுக்குள்ளார பழுதாயிடுச்சா, கேரண்டி கார்டு வாங்கிட்டு வந்தோமா அப்படின்னு அப்போ போய் தேடாதீங்க. எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் கேரண்டி கார்டு வாங்கி பத்திரப்படுத்தி வைங்க. சின்ன சின்னதாக அந்த மின்சார சாதனங்கள், மின்னணு சாதனங்கள் அதெல்லாம் பழுதாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லார்கிட்டையும் முன்ன மாதிரி உரிமையாக பேசாமல் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகினீங்கன்னா இந்த 6ஆம் இடத்து குருவால் வரக்கூடிய தொந்தரவுகளெல்லாம் குறைய ஆரம்பிக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் கிடைக்கும். புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கை தாங்க இன்றைக்கி ஓங்கி இருக்கும். அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. சிலருக்கு இடமாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. எந்த காரணத்தை முன்னிட்டும் கூட வேலை பார்க்குறவங்கள பகச்சிக்காதீங்க. அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவுறதா இருந்தாலும் உதவ பாருங்கள். ஆனால் பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 5:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் இருந்தே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வென்ற பிறகு கிடைக்கும் பாராட்டை விட வீழ்ந்தவுடன் கிடைக்கும் ஊக்கமே மிகச்சிறந்ததாகும். ஆமாங்க, ஜெயித்த பிறகு 1000 பேர் வருவாங்கங்க, பாராட்டுவாங்க, புகழ்ந்து தள்ளுவாங்க, சொந்தம்லாம் சொல்லிப்பாங்க. ஆனால் நாம் தோற்று போயிட்டோம்னா எல்லாரும் ஓடி போயிடுவாங்க நம்மளை விட்டு. அப்போது தோல்வி அடைந்த பொழுது நம்மை தூக்கிவிடக்கூடிய அந்த கரங்கள் எந்த கரங்களோ அந்த கரங்களுக்கு எப்போதும் நன்றி கடனுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. குறிப்பாக நண்பகல் 12:08 வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்து உங்கள் ராசிக்குள்ளார இருக்கிறாரு. அதனால் நண்பகல் 12:08
நிமிடம் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டால் நல்லா இருக்குங்க. கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நிம்மதி உண்டு, திருப்தி உண்டு. எதிர்பார்த்தது சீக்கிரம் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த அந்த கடுகடுன்னு பேசுறது அதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. நண்பகல் 12:08 பிறகு உங்கள் ராசியை விட்டு விலகி 2ஆம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்றதுனால அதுக்கு பிறகு குடும்பத்தில் அமைதி உண்டாகும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. சோர்வு களைப்பதிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்தில் காலையில் கொஞ்சம் லாபம் முன்ன பின்ன இருந்தாலும் மதியத்திலேருந்து உங்களுக்கு கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பும் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இன்றைய தினம் செல்வாக்கு உண்டு. மேலதிகாரிகள் உங்களை சில நேரங்களில் மட்டம் தட்டி பேசினாங்க, ஆனால் இன்றைய தினத்தில் உங்களை பாராட்டி பேசுவாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே போல் விருந்தினர்கள் உறவினர்கள் வருகையாலும் வீடு இன்னைக்கு கலகலப்பாக மாறுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:45 மணிக்கு பிறகு எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே நண்பகல் 12:08 வரைக்கும் சந்திரனுக்குனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே வேலை சுமை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, இருளில் இருக்கிறோம் என்று ஒருபோதும் கவலைப்படாதே. இருளும் வெளிச்சத்தை நோக்கி தான் பயணித்து கொண்டிருக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க இருட்டாக இருக்குது, வாழ்க்கையே ஒரு மாதிரி போயிடுச்சு அப்படிலாம் நீங்கள் அழுத்துக்கவே மாட்டீங்க. இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எப்பொழுதும் நமக்கும் நல்ல காலம் பிறக்கும் அப்படிங்கிற தைரியத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசியை நோக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால திடீர் செலவுகள், திடீர் அலைச்சல்கள், பயணங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. நண்பகல் 12:08 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்றாருங்க. அப்படி இருக்கிறதுனால வேலை சுமை இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், சோர்வு களைப்பு இருக்கும். வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்கள். உப்பு காரத்தை இன்றைக்கி சாப்பாட்டில் குறைச்சிங்க. இன்றைக்கிங்க ஏதாவது காரசாரமாக சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் ஆசைலாம் வர ஆரம்பிக்கும். இருந்தாலும் தவிர்க்க பாருங்கள். சிட்ரிக் உணவுகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. நண்பகல் 12:08 மாலை 5:47 வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. மாலை 5:47 உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அது முதல் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார இருக்கிறதுனால கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி காசை தண்ணியாக வாரி இறைச்சி செலவு செய்த காலமெல்லாம் ஒரு காலம்ங்க. மறுபடியும் உங்களுக்கு நல்ல காலம்லாம் வருது. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் சிக்கனமாக இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சூரியன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். 6க்குரிய கிரகம் 3ஆம் இடத்துல இருந்தால் அது ஒரு அதிர்ஷ்டம். பழைய பிரச்சனைலாம் தீரும். வியாபாரமாக இருந்தாலும் கூட இன்றைக்கி கொஞ்சம் லாபத்தெல்லாம் சூரியன் கொடுப்பார். அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது, பதட்டப்பட வேண்டாங்க. அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே கொஞ்சம் வெற்றி உண்டுங்க. எதிர்பார்த்தது நடக்கும். ஆனாலும் செலவுகள் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் எல்லா வகையிலுமே அற்புதமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிம்மதி உண்டுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால, அதாவது வர இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.